அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு, அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தஈனுஹு, இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவலும் தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ், அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹ், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழி காட்டுபவன் யாரும் இல்லை. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு, அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனுடைய அடிமையாகவும், வ ரசூலுஹு, அவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத், அடுத்ததாக யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்தே அவரது ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவரிலிருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகை செய்தான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், எவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றும், உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அவன் நிச்சயமாக உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்கூலு கௌலன் சதீதா, உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை நீங்கள் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை அவன் உங்களுக்கு சீராக்குவான். வயதுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வமை யுத்தில்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார். வ இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதீஸ், ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். வ ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்கள் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவையாகும். வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். குல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நிகழ்த்திய அனைத்து உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கும், இன்றைய ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலிலே இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நசீகத் செய்தவராக என்னுடைய உரையை ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஏராளமான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு ஒரு உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த உணர்வு எந்த உணர்வு என்று சொன்னால், அதுதான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வு. அது எல்லா இடத்திலையும் இருக்கிறத பார்க்க முடியும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, பறவையினங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு ஜீவராசிகளில அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உணர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் குறிப்பாக மனித சமுதாயம் எந்த மனிதனிடத்திலிருந்து இந்த உணர்வு வெளிப்படுகிறதோ அந்த மனிதனுக்கு பரிசையும், எந்த மனிதனிடமிருந்து இந்த உணர்வு வெளிப்படவில்லையோ அவனுக்கு தண்டனையும் வைத்திருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வசனங்களை சொல்லி காட்டினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இப்ராஹிம்ல 7வது வசனத்துல எல்லாம் சொல்லும் பொழுது
ரப்பிக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நினைவூட்டுவீராக. என்ன அறிவித்திருக்கிறான்? இன் ஷக்கர்க்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அஜீதன்னக்கும், உங்களுக்கு என்னுடைய அருள்கொடையை அதிகப்படுத்துவேன். என்ன அருள்கொடை செஞ்சிருக்கிறாங்க சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒன்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. என்ன அறிவிக்கப்பட்டிருக்குது? நீங்கள் நன்றி செலுத்தினால், யாருக்கு? மனிதனுக்கும் சரி, தகுந்த படைப்பினங்களுக்கும் சரி, படைத்த இறைவனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும். அந்த உணர்வு நம்மளுக்கு வைத்திருக்கிறோம். அப்படி நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு என்னுடைய அருளை அதிகப்படுத்துவேன். நீங்கள் அதுக்கு மறுத்தால், நன்றி செலுத்த உங்களுடைய உணர்வு அல்லது வெளிப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன அஸாபி லஸதீத், உங்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான். அடுத்தது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 4வது அத்தியாயம் 147 சொல்லும்போது, மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் நம்பிக்கை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களை அல்லாஹ் தண்டித்து என்னப்பா செய்ய போறான் என்று சொல்லிட்டு, கானல்லாஹு ஷாக்கிரன் அதிகமா, அல்லாஹ் நன்றி பாராட்டுபவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தருணத்தில் சொல்றான். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், நன்றி செலுத்தக்கூடிய இந்த உணர்வு வெளிப்பட்டால் நமக்கு இங்கும் அவனுடைய அருளில் அதிகப்படுத்துவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மறுமையில் மிக சிறந்த ஒரு பரிசை தர இருக்கிறான். அதே நேரம் அந்த நன்றி உணர்வு வெளிப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தண்டனை அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறார். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் என்று சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணர்வை மனிதனுக்கு இயற்கையாக வைத்திருந்தாலும் அது பெரும்பான்மையான மனிதர்களிடத்திலே வெளிப்படாமல் போவதற்குண்டான காரணத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் பொழுது, சைத்தான் அல்லாஹ் இடத்திலே உரையாடிய ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பதிவு செய்யறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சைத்தானை அவனுக்கு பணிந்து நடக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மலக்குமார்கள் எல்லாம் அவனுக்கு, யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிந்து நடந்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. உடனே அல்லாஹ் என்ன செய்தான்? நீ ஆனத்துள்ள கீழே இறங்கு, நீ இழிந்தவனா போயிட்ட என்று சொல்லி அல்லாஹ் விரட்டி விடுறான். தான் வெளியேறுவதற்கு முன்பாக அல்லாஹ் இடத்திலே அந்த சைத்தான் சொன்ன அந்த வாசகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். என்ன சொல்கிறான்? கால, அவன் சொன்னான், ஃபபிமா அக்வைதனி, என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்டதால் லஅகூதன்ன லஹும் சிராத்தல் முஸ்தகீம், அவர்களுக்கான, யாரு? ஆதமுடைய அந்த சந்ததிகளுக்கு உண்டான நேரான பாதையில் நான் உட்கார்ந்து கொள்வேன், போய் அமர்ந்து கொள்வேன். தும்மல ஆத்தி என்னும், உட்கார்ந்தது மட்டும் இல்ல, நேரான வழியை தடுப்பேன். அவனுக்கு நேர் வழி பெரும்பான்மையான மக்களுக்கு வராது. அது மட்டும் இல்லப்பா, அதுக்கு மட்டும் இல்லையா அல்ல, தும்மல ஆத்தி என்னும், பின்னர் அவர்களை வழிகெடுப்ப அவர்களிடத்துல வருவேன். மின்பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னாலும், வமின் ஹல்பிஹிம், அவர்களுக்கு பின்னாலும், வஅன் ஐமானிஹிம், அவர்களுக்கு வலப்புறங்களிலும், வஅன் ஷமாயிலிஹிம், அவருக்கு இடப்புறங்களிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற திசையே 4 தான். 4 பக்கத்திலே சுட்டு போடுவேன், கட்டம் கட்டிடுவேன். கட்டம் கட்டி அவர்களை வழிகெடுப்பேன். எப்படி வழிகெடுப்பேன்? அவனுக்கு எதெல்லாம் முன்னால் தடுக்கப்பட்டதோ, உன்னுடைய தூதரால் தடுக்கப்பட்டதோ, அதையெல்லாம் அவனுக்கு அழகாக காட்டி அவனை வழிகெடுப்பேன். அந்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் கடைசியாக சொல்கிறான், வலா தஜிது, நீ அவர்களில் காண மாட்டாய். யார காண மாட்டாய்? அக்ஸரஹும், பெரும்பான்மையானவர்களை உன்னால் காணவே முடியாது. யாரா? ஷாக்கிரன், நன்றி செலுத்தக்கூடியவர்களை நீ காண மாட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏற்கனவே அந்த உணர்வை வைத்திருக்கிறான். பெரும்பான்மையான படைப்பினங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு இருக்குது. அப்படி இருந்தும் அந்த உணர்வு வெளிப்படாமல் போறதுக்கு யார் காரணமா இருக்கிறார் என்று சொன்னால், ஷைத்தான் நம்மளை அந்த நன்றி உணர்வை அல்லாஹ்வுக்கு செலுத்த விடாமலும் சரி, படைத்த படைப்பினங்களா இருக்கிற சக மனிதருக்கு செலுத்த விடாமலும் யார் தடுக்கிறார் என்று பார்த்தால், ஷைத்தான் நம்மளை கட்டம் கட்டி அந்த உணர்வை வெளிப்படுத்த விடாமல் காட்டுறதை பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நமக்கு எவ்வளவு அல்படைகளை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அல்படைகளை பத்தி அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அல்படைகளை நீங்கள் எண்ணுவதற்காக முயற்சி செய்தால் உங்களால் எண்ணவே முடியாது. உங்களுக்கு 60 வயசு வாழ்க்கை, 70 வயசு வாழ்க்கை, 80 வயசு வாழ்க்கை, அத்தனை வாழ்க்கையிலையும் நீ ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து நீ கணக்கு போட்டின்னு சொன்ன அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு முன்னால் கணக்கே போட முடியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அவன் தந்த நியமத்துக்களுக்கு முதலில் நாம் நன்றி செலுத்துகிறோமா? அதான் நம்மளுடைய கேள்வி. பெரும்பான்மையான மக்களை நீ பார்க்க மாட்டாய் என்று சொல்லி சைத்தான் அல்லாஹ் இடத்துல சொல்லியிருக்கிறானே, அதில் பெரும்பான்மையான முஸ்லிம்களும் அடங்குவார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறார்களா? அவனுக்கு தஸ்பீஹ் செய்கிறார்களா? அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் புகழ்கிறார்களா? அல்லாஹ் அற்பத்தில் திருப்தி அடையக்கூடியவன். இவ்வளவு சக்தி சோறு சாப்பிட்டுட்டு பிரியாணியை தின்னுட்டு வயிறு புடைச்சி தின்னுட்டு அவன் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பது என்ன? அல்ஹம்துலில்லாஹ். இதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் நம்மில் பெரும்பான்மையான அல்லாஹ் தந்த அந்த நியமத்துக்களுக்கு அறுப்படைகளுக்கு மிக மிக குறைவாகத்தான் அவனுக்கு நன்றி செலுத்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் 3 விஷயம் அடிப்படைங்க. ஒன்று உணவு, உடை, உறைவிடம். 3 தானே. முதல்ல சாப்பாடு, அப்புறம் ட்ரெஸ், அப்புறம் தங்குறதுக்கு வீடு. இந்த 3 அத்தியாவசியம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3ம் அபரிமிதமாக இருந்ததா, நம்மளை விட பல மடங்கு குறைவா இருந்ததா? உணவை எடுத்துக்கொண்டால் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகள் தான். 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார நாங்கள் உண்ண மாட்டோம். அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 நாள் தொடர்ந்து சாப்பாடு இருக்காது. ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாள் பட்டினியா இருக்கு, அடுத்த நாள் உணவு கிடைக்கும். 3 மாதங்கள் தொடர்ந்து அடுப்பெரியாத ஒரு வீடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. என்னமா சாப்பாடு? தண்ணியும் பேரித்தம்பளம். இந்த மாதிரி ஒரு ஆள் இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த கொடுமை போரின் காரணமாக காசா என்ற பகுதிகளில் இருக்கலாம். இப்ப நம்ம இருக்கிறவன் அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியா நம்ம வாழ்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? 3 மாதத்துக்கு தொடர்ந்து இருக்கிறவர்கள் தண்ணியும் பேரித்தம்பளம். உணவில் அல்லாஹ் ரொம்ப குறைச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தான். அடுத்தது உடை. இன்னைக்கு நம்ம வீட்டு பெட்டியை திறந்தோம் சொன்னா 20-30 ட்ரெஸ் இருக்கும். அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆடை மேலாடை, ஒரு ஆடை கீழே, இன்னொரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. யாராவது ஒரு முக்கிய பிரமுகரை சந்தித்தால் அதை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். உடையிலும் அல்லாஹ் குறைத்துதான் கொடுத்தான். நம்மளுக்கு தாராளமாக வாரி வழங்கியிருக்கிறான். உறைவிடம், அல்லாஹ்வுடைய தூதருடைய உறைவிடத்தை நாம் ஒவ்வொரு ரமலானிலும் தொட்டா ஒரு மொழியால் என்ற சட்டத்தை எல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு 6 அடி நம்ம சஜிதா செய்ய முடியாத அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்து கிடப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்க வீடு எப்படி இருக்குன்னு சொன்னா நான் ஜனாசா மாதிரி படுத்து கிடப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவுக்கு வரும் பொழுது என்னுடைய காலில் குத்துவார்கள். நான் காலை மடக்கிக் கொள்வேன். சஜிதாவுக்கு எழுந்து கொள்வார்கள். நான் நீட்டிக் கொள்வேன். ஏன் அன்னைய குத்தணும்? எங்க வீட்டுல விளக்கே இல்லை. விளக்குக்கு ஊத்துற எண்ணெயை நாங்க தொட்டு சாப்பிடுவோம். உணவு, உடை, உறைவிடத்தின் நிலைமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி? அதை விட பல 100 மடங்கு அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நன்றி செலுத்தினார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்கள் எல்லாம் நீங்கும். நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்பேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அல்லவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நின்று வணங்கணுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அப்பலா அகூனு அபுதன் சகூரா, நான் நன்றியுள்ள அடியாராக இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்தில் சொல்வார்கள். அப்படின்னா எதை ரசூலுல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் எதை தரவில்லையோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கவில்லை. ஆனா நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்?
எப்ப தொலை வாங்க பாய், இல்ல பாய் மனசு சரியில்லை, ஏன் அது தரல அல்லாஹ். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, பிரச்சனையுடைய வடிகால தொழுகை. ஆனா என்ன நம்மள்ட்ட எது தரலையோ அதுல மண்டையை குழப்பிட்டிருக்கிறோம். எதுல திருப்தி அடையல நம்ம, எதை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ, எது இந்த நியமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறானோ அதுல திருப்தியற்று, அதுல திருப்தியுற்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ரொம்ப ரொம்ப குறைவாகனவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர் பார்க்கிறோம். நன்றினா இப்படி தஸ்பீ, அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்றது, தக்பீர், தொழுகை, நோன்பு, மற்ற மற்ற மக்களுக்கு உதவுறது, இவற்றை எல்லாம் அந்த நன்றி செலுத்துவதில் அடங்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், நன்றி செலுத்தாதவர்களா. ஒரு சாதாரண ஒரு விஷயம் எதிர்பார்த்தது அல்லாஹ் தரவில்லை என்று சொன்னால் அதற்கு காலதாமதப்படுத்துகிறார் சொன்னால் தொழுகையை விட்டுட்டு ஓடக்கூடியவர்கள் நம்ம முஸ்லிம்களில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பள்ளியின் பக்கம் வராமல் ஓடக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கை தந்திருக்கிறான், எப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறான். 2 கண்களை தந்திருக்கிறான், வாயை தந்திருக்கிறான், இவ்வளவு பெரிய ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறான், 3 வேளை சாப்பாடை தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்வது அனைத்துமே அவனுடைய அருளில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா எவ்வளவு நம்ம நன்றி செலுத்தணும், எப்படி நன்றி செலுத்தணும். ஆனா நன்றி செலுத்தக்கூடியவராக மாறுகிறோமா என்று பார்த்தோமே ஆனால் அதில் தான் குறைவு வைக்கக்கூடிய. எப்படி அல்லாஹ் தராத விஷயங்களில் நிராசை அடைந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் இருந்து தெரித்து ஓடக்கூடிய மக்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இன்னொன்னு யார் தெரியுமா, தாறுமாறு அல்லாஹ் கொடுத்துருவான். அவர்கள் என்ன செய்வார்கள், கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் பள்ளியில கிடப்பாங்க. அல்லாஹ் தாறுமாற கொடுத்த உடனே அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அதுக்கு இன்னொரு நபி அல்லாஹ் முன்வந்தான் நம்ம காட்டுறான். இவருக்கு மாதிரி தாறுமாற இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கலப்பா. யாருக்கு கொடுத்தாலா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருக்கு மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கவில்லை, யாருக்கும் கொடுக்கவில்லை. எப்படி கொடுத்தா, பறவைகள் பேசக்கூடிய மொழி தெரியும், காட்டை வசப்படுத்த கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையோடு ஒரு இடத்தை கடந்து போகிறார்கள். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி, திருமறை குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கோம். அப்ப போகும் பொழுது காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு சொன்னது. விளங்குது, யாருக்கு விளங்குது, நம்மளுக்கு விளங்குமா? விளங்காது. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருந்தான்னு சொன்னால் காற்று, ஜின்னினம், பறவை இனம் அனைத்தும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தான். அப்ப அந்த எறும்பு சொல்லுது, என்ன சொல்லுது, யா ஐயுகல் நம்லு உதுகுலு மசாகினக்கும், எறும்புகளே நீங்கள் உங்களுடைய வசிப்பிடங்களுக்கு நுழைந்து கொள்ளுங்கள். என்ன தெரியும், எதுக்கு தெரியுமா, லா யஹதி மன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் அறியாமல் உங்களை மிதித்துவிடக் கூடும். எனவே நீங்க போயிருங்க, தெரியாம வீச்சிடக்கூடாது என்று சொல்லி அந்த எறும்பு சொன்ன உடனே ஃபதபஸ்ஸம லாஹிக மின் கௌலிஹா, அந்த எறும்புடைய கூற்றால் சுலைமான் அவர்கள் வியந்து புன்னகைச்சாங்க. புன்னகைச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா, வகால ரப்பி அவுஸினி, என் இறைவனே எனக்கு ஒரு வழியை காட்டு. என்ன தெரியுமா வழிகாட்டு, அன் அஷ்குர நிஅமத்த கல்லத்தி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ அன் அமல சாலிஹன் தல்லாஹு, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய வகையிலே நான் நற்செயல் செய்வதற்கும் எனக்கு ஒரு வழியை காட்டி, என்னை காட்டிட்டா எப்படி நன்றி செலுத்துறது, எப்படி நான் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுல நான் அமல்களை செய்வது என்பதற்கு எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி காட்டி என்று சொல்லி யார் கேட்கிறார்? அந்த எறும்பு சொன்னதை உடனே எங்க வருது மைண்டு, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடை, யாருக்கும் கொடுக்காத அல்லாஹ் தந்திருக்கிறான், என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்திருக்கிறான். யா அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோர் மீது அருள் புரிந்தாயே, அதுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் வழியை எனக்கு ஏற்படுத்தித்தான் என்று கேட்கிறாங்கன்னு சொன்னா எங்க வருது? ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு அல்லாஹ் தாறுமாறாக செல்வத்தை கொடுத்த உடனே எங்கிட்டு சைத்தானிய தனம் இருக்குதோ அங்கிட்டு தான் போகும். அது மட்டுமா, அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு நாள் ஒரு ஹுது பறவையை தேடுறாங்க, காணோம். அது சில செய்திகள் சொல்லுது.
பின்னாடி சில செய்திகளை அனுப்புறாங்க. அவர்கள் கட்டுப்பட்டு வருவதற்கு முன்பாக அவளிடத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவா என்று கேட்கும் பொழுது 2 ஜின்கள் சொல்றது. ஒன்று இப்ரீத் சொல்றது, சுலைமானை நீங்கள் எலும்பில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எழும்பும் பொழுது எழும்புறதுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன். அதுல மார்க்க அறிவு பெற்ற இன்னும் ஒரு ஜின் சொல்லிட்டு கண்ணு சிமிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன். கண்ணு மூடி முடிக்கிறதுக்கும் வந்து உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பார்த்த உடனே பத்தியா என்கிட்ட இருக்கக்கூடிய ஜின்னுடைய ஆற்றலை பத்தியாண்டு பெருமை அடிக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அடிக்கடி நம்ம ஒவ்வொரு வண்டிலையும் ஒவ்வொரு கார்லையும் எல்லாத்துலயும் எழுதி போட்டிருப்பாங்க, ஹாதா மின் ஃபாதுலி ரப்பி, இது என் இறைவனுடைய அருட்கொடை. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீ தந்திருக்கிறானே, இது என் இறைவனின் அருட்கொடை சொல்லிட்டு சொல்கிறார்கள். லியபுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்பதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு யாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார். வமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், யாரும் நன்றி மறந்தால் என் ரப்பு தேவையற்றவன், கண்ணியமிக்கவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறான் என்று சொன்னால், அப்ப நம்ம இதை என்ன பார்க்கிறோம் என்று சொன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு நிஅமத்துக்களை, எண்ண முடியாத நிஅமத்துக்களை நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். அப்படி வழங்கி இருக்கக்கூடிய நாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரப்புக்கு நாம் அவ்வப்போது நன்றி செலுத்தக்கூடியதாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? மல்லா யஷ்குரின் நாஸ், யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ லா யஷ்குரில்லா, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக மாட்டார். அப்படின்னு என்ன? சில கேட்டகரி அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்தக்கூடியவர்களும் இருப்பார்கள். மனுஷனை பார்த்தா கண்டுக்க மாட்டாங்க. சில பேரு மனிதன் செய்யக்கூடிய உபகாரங்களுக்கு அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் ஒரு டீயை வாங்கி கொடுத்தாலோ, பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களை அந்த இக்கட்டில் இருந்து மீட்டாலோ நன்றி உணர்வு மிக சந்தோஷம் பாய் ஜஸாக்கல்லா இப்பெல்லாம் சொல்றோம். என்ன காரணம்னா அந்த நன்றி உணர்வு. ஆனா சில பேர் என்ன, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் இவர்கள் மனிதர்கள் நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ்வை விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள், மனிதர்களை விட்டு விடுவார்கள். ஆனால் நாம் ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்ணி போவோம். மனிதனுக்கு நன்றி செலுத்துறதுல எங்கிட்டலாம் போகுது, ஒரு சோஃபா உள்ள வந்த உடனே எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பேசுற சுப்ஹானல்லாஹ். கடவுளுக்கு கடவுளான கண்மணியே யார அவர் புகழும் என்பதற்காக, ஒரு சோஃபா தந்ததற்காக எல்லாம் அப்படி பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களா? இல்லதானே? அவன் மனிதனுக்கு நன்றி செலுத்துவதில் அது முக்கியமா யாருக்கு ஓட்டு போட்டவர்கள் தன்னை எம்எல்ஏ தேர்வு செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை. 2 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கு நன்றி செலுத்தவில்லை. குர்பானுடைய பிரச்சனை, குர்பான் எங்கேயும் அடுக்கக்கூடாது, பொது இடங்களை அடுக்கக்கூடாது சொல்றதா, அதற்கு எதிர்த்து அப்பீல் செய்வதற்கு அந்த நன்றி உணர்வு இல்லை. இப்போ இடஒதுக்கீடு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பிசிஎம்ல வரக்கூடிய அந்த இடஒதுக்கீடை இப்போ ஏற்கனவே போட்ட அந்த சட்டத்தை ரத்து செய்கிறார்கள். வாய் துறக்க முடியல. இப்படிலாம் நன்றி செலுத்துறாங்க. எப்படி? அன்னைக்கு உள்ள அந்த நாளைக்கு நன்றி, மற்றவர்கள் நன்றி செலுத்த. இப்படி இல்லாமல் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு, என்னை படைத்த ரப்புக்கு நான் எப்போதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதோடு எனக்கு ஒரு நாயோ ஒரு பூனையோ எனக்கு உபகாரம் செய்யும் பொழுது, ஒரு ஜீவராசிகள் சொல்றேன், மனிதனாக உட்பட இல்லை, எனக்கு ஒரு உபகாரம் செய்யும் பொழுது அவருக்கும் நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு தாராளமாக அவருடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவதாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே மிக மகத்தான ஒரு பரிசை வாங்குவோம். அப்படி இல்லை, நன்றி கெட்டவர்களாக, நன்றி உணர்வு செய்தான் நம்மை அப்படி ஆட்படுத்தி நம்மை நன்றி கெட்டவர்களாக, நன்றி உணர்வு இல்லாதவர்களாக மாற்றினான் என்று சொன்னால் நாளை மறுமையில்
மகத்தான ஒரு தண்டனை இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள சாத்தாக்குடி கிராமத்தில் பார்த்திபன் என்ற ஒரு 19 வயது குடியிளைஞனும் திவ்யதர்சன் என்ற ஒரு 17 வயது இளைஞையும் கொல்லப்பட்டு, அதாவது தூக்கில் தொங்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களான காரணம் என்னன்னு சொன்னா ஆவண கொலை. இது கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்தில் மட்டும் 8வது கொலையாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு போது பார்த்தீங்களா? இல்லை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா 17 வருடமாக பெற்று வளர்த்த தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாங்க, எவ்வளவு அன்பு காட்டியிருப்பாங்க, எவ்வளவு விஷயங்களை அந்த குழந்தைக்கு செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தையே அடித்து கொன்று தூக்கில் தொங்க விடக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறுவதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னால் ஜாதி வெறி. நான் உயர்ந்தவன், நீ ஒரு தாழ்ந்த ஒரு மனிதனை ஒருத்தனை போய் நீ விரும்புவியா? அதற்கு நீ உயிரோட இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது என்று சொன்னால், என்னால் வெளியில் தலை காட்ட முடியாது. மற்றவர்கள் என்னப்பா நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜாதியில் இருக்கிறோம், நம்ம கொண்டு போய் போகலாம் எப்படி விட்ட என்று சொல்லி என்னை 4 பேர் கேட்பார்கள் என்பதற்காக அந்த அந்த வயதுக்கு வந்த கவர்மெண்டுடைய கெஜெட் பிரகாரம் அவர்கள் மைனர். ஆனால் பருவ வயது அடைந்த அந்த மக்கள் 2 பேருமே கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஜாதி வெறி எந்த அளவுக்கு முற்றி போயிருக்கு பார்க்கணுமா இல்லையா? அதுல கூடுதலாக இப்போ என்ன, கல்வித்துறையில இருந்து ஒரு அறிவு பேர் வந்துச்சு, எல்லாருக்கும் டேக்கு கொடுக்க போறாங்களாம். அதுல ஒண்ணு என்ன, உன்னுடைய ஜாதி என்ன என்று கூட எழுத போறாங்க, எங்க போய் முடிய பொறுத்து. இப்ப இதையே நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நியமத்தை தந்திருக்கிறார். என்ன தெரியுமா? நேரான வழி. இந்த தௌஹீத், இந்த இஸ்லாம் என்ற ஒன்றை அல்லாஹ் தந்து, அல்லாஹ் அனைவரும் ஏற்கனவே நம்ம படித்தோம் முதல் உரையிலே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்தே ஒரு ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவரில் இருந்த ஏராளமான பெண்களை பல்கி பெருகச் செய்தான் என்ற அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய தாயும் தந்தையும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன்ட்ட என்னடா பாகுபாடு என்று சொல்லி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் மூலமாக புரிய வைத்திருக்கிறானே. நம்மளுக்கு அது இருக்குதா? நேற்று யாரோ ஜாதியில் இருந்தவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முன்சப்ல நிற்கிறாரு, அவர் தொழுக வைக்கக்கூடியவராக மாறுறாரு. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் தெரியுமா? இதுக்கே நாம் எவனுக்கு அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்த வேண்டும். இந்த தௌஹீதை தந்திருக்கிறான், இந்த நேர்வழியை தந்திருக்கிறான், இந்த அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறானே. இது இல்லாமல் தான் இன்னைக்கு உயிர்கள் எல்லாம் அற்பமாக கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 பெருநாள் தினங்களையும் இதை சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? லித்துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்றான், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு நேர்வழி காட்டிய இந்த நேர்வழிக்காக அவனை அதிகம் எதையும் தர தேவையில்லைங்க. காசு, பணம், சொத்து, சுகம், எதுவுமே, உணவு எதுவுமே இல்லாட்டாலும் எனக்கு நேரான வழியை தந்தான், அதற்காகவாவது நான் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துவேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வாக பிரார்த்தித்தவனாக என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கியத்தை